செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். மாவட்ட சிஇஓக்களுக்கு பரந்த முக்கிய உத்தரவு. பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் குறித்த தகவல்களை அனுப்ப சிஇஓக்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பணிக்காலத்தில் மறைந்த சி-டி பிரிவு ஊழியர்களின் பணியிடங்கள் கருணை அடிப்படையில் அவர்களது உறவினர்களுக்கு வழங்க தகவல்களை சேகரிக்கும் பணியில் பள்ளிக்கல்வித்துறை ஈடுபட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் டெண்டர் வெளியீடு. 2025-26 பட்ஜெட்டில் அறிவித்தபடி கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் லேப்டாப்களை வாங்க டிஎன் அரசின் எல்கட் நிறுவனம் சர்வதேச டெண்டர் கோரியுள்ளது. 8GB RAM, 256 GB SSD ஹார்டு டிஸ்க், 15.6 இன்ச் டிஸ்பிளே, 5 மணி நேரம் வரை தாங்கும் லித்தியம் அயன் பேட்டரி, விண்டோஸ் 11 OS கொண்ட லேப்டாப்புகள் வழங்கப்பட உள்ளன. இது அடுத்த 6 மாதங்களுக்கு வாங்கப்பட்டு மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பள்ளிகள் திறப்பு. தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2 திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பள்ளி திறக்கும் முன் பள்ளி வளாகம், வகுப்பறைகள், மாணவர்களுக்கான இருக்கைகள் மற்றும் கழிப்பறை, குடிநீர் தொட்டிகளை உள்ளாட்சி பணியாளர்களை கொண்டு சுத்தம் செய்ய தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்தியன் வங்கியில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. இந்தியன் வங்கியில் காலியாக உள்ள பல்வேறு கன்சல்டன்ட் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளன. மே 31ஆம் தேதிக்குள் வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு www.indianbank.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். மத்திய மின்துறையில் வேலைவாய்ப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. மத்திய மின்சார துறையில் 44 உதவியாளர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணிக்கு விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் மே 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.